ஓம் நமச்சிவாய போற்றி. குருவே சரணம். கலைமகள் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் செந்தில்நாதன், சேலத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு அன்பர்களே. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க, இப்படி பல பேர் இன்னைக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, காலம் கடந்த திருமணம். இதற்கு காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா. இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்கள் நம்ம கவனிக்கிறது இல்லை. இந்த செவ்வாய் தோசை இருக்குது, நாகதோசை இருக்குது. இதெல்லாம் இயற்கையாக ஒரு 100 ஜாதகத்தில் ஒரு 50-60 ஜாதகத்துக்கு இருக்கும். இதனால் திருமண தடை அப்படிங்கிறது கிடையாது நண்பர்களே. இதற்கு மேற்பட்டு நிறைய ஜோதிட ரீதியான விதிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திருமண தடைகளில் இருக்குது. அப்போ அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயோட தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது. இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி. ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா களத்திரக்காரகன், செவ்வாய்க்கு பேர் மங்களக்காரகன். அப்போ என்னென்னா, இந்த 2 ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும், வலிமையோடு இருக்கணும், அல்லது பாவ கிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருக்கணும் நண்பர்களே. கிராமப்புறங்களில் அந்த காலத்தில் ஒரு பழமொழி நடைமுறையில் இருக்குது, சுக்கிரன் கெட்டான் சுகம் கெட்டான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சுகபோக வாழ்க்கைக்கு காரகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்துல மறைஞ்சி அல்லது நீசம் பெற்று, அல்லது பார்த்தீங்கன்னா இந்த பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனியோடு சேர்க்கப்பட்டு இருக்கிறது, ராகு கேதுக்களோடு சேர்க்கப்பட்டு இருக்கிறது, இது போன்ற அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த திருமண தடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பெரிய ஒரு தடை. இதுக்கு பேர் என்னென்னா களத்திர தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கி பல மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீசம் பெறுறது, அல்லது அந்த சூரியனோடு நெருங்கி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது, இப்படி அவரும் கெட்டு போகக்கூடிய தன்மையில் இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இந்த 2 கிரகங்கள் எந்த கிரகங்கள் வலிமை இழந்திருக்கு, எந்த அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதற்கு உண்டான பரிகார முறைகளை நம்ம இறை வழிபாட்டு முறைகளை செஞ்சோம் அப்படின்னா இன்றைக்கு திருமணம் நடைபெறாமல் தடையாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் அன்பர்களே. நன்றி.